ஸோ நல்ல ஒரு மீலாக இருக்கும். இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். இப்போ நல்லா இதை நம்ம சாட்டே பண்ணியாச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தழை மட்டும் தூவிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோயா கீமா ஃப்ரை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சோயா கீமா ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சோயா 1 கப், குடமிளகாய் 1, வெங்காயம் 1, ப்ரோக்கலி தேவையான அளவு, மஷ்ரூம் தேவையான அளவு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ராகி மாவு 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பூண்டு 5 பல், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சோயா கீமா ஃப்ரை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சில பொருட்கள்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோயாவை நல்லா வந்து ஊற வச்சு எடுத்திருக்கோம். இது வந்து ஆக்சுவலி நம்ம வந்து வேக வைக்கல, இது ஜஸ்ட் வந்து ஊற வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோ, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸாக நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். சோயா கீமா ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது நம்ம நல்லா வந்து கீமா மாதிரி நம்மளுடைய சோயாவை ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. மிக்ஸி பவுலில் போட்டு நம்ம கொஞ்சம் கோர்ஸாக நல்லா கீமா மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கீமாவை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தனியாக. இது மாதிரி வந்து நல்லா நமக்கு கோர்ஸாக இருக்கும் போது தான் இது வந்து கீமா மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அரைக்கும் போது நம்ம வந்து இது நம்ம ஊற தான் வச்சுருந்தோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா வந்து பிழிஞ்சிட்டு தான் நம்ம அரைக்கணும். அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து பேஸ்ட்டாக ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து இதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த சோயா கீமா ஃப்ரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி தான் இது. யூஸ்வலாக வந்து நான்வெஜ் ஈட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து மீட் சாப்பிட்ருப்போம். வெஜிடேரியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பிட முடியாதுங்கிறதுனால இந்த சோயா வந்து நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீனாக இருக்கும். யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்லையோ அவங்களுக்குலாம் வந்து எப்பவுமே சோயா வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்களோட டயட்டில். ஸோ அவங்களாம் வந்து யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ரிச்சாக, இது கூட வந்து வெஜ்ஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு மீலாக இருக்கும். இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். இப்போ நல்லா இதை நம்ம சாட்டே பண்ணியாச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு தான் வந்து இதை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் மிக்ஸி ஜாரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல நல்லா சாட்டே பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இருக்க எல்லா மாய்ஸ்ட்டுமே நமக்கு வந்து போயிட்டு இப்போ நல்லா ட்ரையாக நமக்கு தனித்தனியாக இருக்குது. இதை நம்ம திருப்பி இதே பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் இருக்குது, நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மாதிரி பெரிய பெரிய பீசஸாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கேப்சிகம், உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வந்து ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ப்ரோக்கலி, கூடவே கொஞ்சம் மஷ்ரூம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸிலி குக் ஆகிற வெஜிடபிள்ஸ் தான். அதனால் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா சாட்டே பண்ணிங்கன்னா போதும். இந்த ராகி மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி, கொஞ்சம் சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இது கூட கொஞ்சம் தண்ணி. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நமக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இதில் கேப்பு மாவு ஆட் பண்ணியிருக்கோம். ராகி மாவோட கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே இப்போ வந்து கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகி மாவு நம்ம எது செஞ்சாலுமே ஆட் பண்ணோம்னா சாப்பிட மாட்டாங்க ராகி தோசையெல்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உள்ளே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது.
நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் நம்ம வந்து எல்லாமே சேர்த்தாச்சு, காரம் எல்லாமே. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக இந்த ராகி ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் குறையும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சோயா கீமா ஃப்ரை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. அது ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தழை மட்டும் தூவிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த சோயா கீமா ஃப்ரை பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாரி இது வந்து ஓவராலா நமக்கு வந்து ஒரு பவுல் இத சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து ஒரு ஹெல்தி ஃபீல் குடுக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டயட்ல இருக்கவங்கலாம் வந்து யூசுவலா ஒரே மாரி வந்து நம்ம வந்து சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்னு இல்லாம, இந்த மாரி ஒரு ஹெல்தியா வந்து ஒரு மீல் எடுக்கும்போது நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க.